ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ட்ரெண்டிங்கான பொருளை வச்சு விளக்கெல்லாம் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக விளக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு பீத்தாம்பரி பவுடர், புளி, லெமன், சால்ட்டு, லிக்யூட் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். இந்த பொருட்கள்லாம் வச்சு நம்ம விளக்கு க்ளீன் பண்ணும்போது லைட்டாக ஸ்ட்ரைன் பண்ணி தேய்ச்சா தான் நல்லா க்ளீனாக போகும். பட் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற 2 பொருளை வச்சு க்ளீன் பண்ணும்போது ஜஸ்ட் ஊற வச்சுட்டு லைட்டாக தேய்ச்சாலே போதும். 10 நிமிஷத்தில் எவ்வளோ பூஜை பாத்திரங்களாக இருந்தாலும் டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். வாங்க பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு நல்ல அகலமான பாத்திரத்தில் பூஜை பாத்திரங்கள்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொதிக்க வச்ச தண்ணியில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சால்ட்டு சேர்த்திக்கோங்க. இதை லெமன் சால்ட் இல்லைன்னா சிட்ரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. இது சூப்பர் மார்க்கெட் மெடிக்கல்லாம் ஈஸியாக கிடைக்கும். இது கூட நுர வர்றதுக்காக ஷாம்பு இல்லைன்னா விம் லிக்யூடு சேர்த்திக்கலாம். ரெண்டும் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூஜை பாத்திரங்கள்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு மூழ்க வச்சு ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஜஸ்ட் இந்த பாத்திரங்கள்லாம் கையில் எடுத்து பார்த்தாலே தெரியும் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஊற வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். பூஜை பாத்திரங்கள்லாம் 1 by 1 வெளியில் எடுத்துகிட்டு ஸ்க்ரப்பு, தேங்காய் நார் இல்லை யூஸ் பண்ணாத விளக்கு க்ளீன் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு புது ப்ரஷ் வாங்கி வச்சுக்கோங்க. அதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. வச்சு தேய்ச்சா போகிற இடத்துலலாம் தேங்காய் நார் இல்லைனா ஸ்க்ரப் வச்சு லைட்டாக சபீனா தொட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்கணும் இல்லை, லைட்டாக தேய்ச்சாலே போதும், நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி ஆரம்ப டிசைன்ஸ் இருக்கிற இடத்துலலாம் ஈஸியாக போகாது. அந்த இடத்துல மட்டும் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. எப்போவுமே விளக்கு க்ளீன் பண்ணும்போது யூஸ் பண்ண பொருட்களை வச்சு க்ளீன் பண்ணக்கூடாது. தேங்காய் நார் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. இது கூடவே யூஸ் பண்ணாத ஒரு ப்ரஷ்ஷு புதுசாக விளக்கு க்ளீன் பண்ணுறதுக்குனே வாங்கி வச்சுக்கோங்க. அதை வச்சு க்ளீன் பண்ணுங்கள். அதே மாதிரி விளக்கு க்ளீன் பண்ணும்போது சிங்கில் போட்டு க்ளீன் பண்ணக்கூடாது. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், எந்த கிழமைகளில் விளக்கு க்ளீன் பண்ணுறதுன்னு. வியாழக்கிழமை விளக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு உகந்த நாள். செவ்வாய், வெள்ளிக்கிழமை மட்டும் கண்டிப்பாக க்ளீன் பண்ணக்கூடாது. மற்ற எல்லா நாளும் க்ளீன் பண்ணலாம். பட் வியாழக்கிழமை விளக்கு க்ளீன் பண்ணுறது பெஸ்ட்டு. இந்த மாதிரி எல்லா பூஜை பாத்திரங்களையும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு டேப் வாட்டரில் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. டேப் வாட்டரில் மட்டும் க்ளீன் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக பூஜை பாத்திரங்கள் கருத்து போயிடும். ஒரு பாத்திரத்தில் குடிக்கிற தண்ணி இல்லைன்னா RO வாட்டரை எடுத்துகிட்டு எல்லா பாத்திரத்தையும் இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல தண்ணியில் கழுவிட்டு காட்டன் துணி வச்சு விளக்கு தொடச்சி வைக்கும் போது 1 மாதம் வரைக்கும் விளக்கு கருக்காமல் இருக்கும். பாருங்கள், நம்ம விளக்கு தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, தண்ணியில் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு. நிறைய மெத்தடில் விளக்கு க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எல்லா மெத்தடை விட க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் தான் ஈஸியாகவும் இருக்குது, நல்லா சூப்பராகவும் க்ளீன் ஆகிடுது. கடைசியாக ஒரு நல்ல காட்டன் துணி வச்சு தொடச்சி வச்சுருங்க. இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணும்போது எவ்வளோ பூஜை பாத்திரங்களாக இருந்தாலும் நம்ம விளக்கு க்ளீன் பண்ணுற கலைப்பே இருக்காது. ஈஸியாக 10 நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிடலாம். இந்த மெத்தட் ஆஃப் க்ளீனிங் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.